இந்த வேலியோட முடியுது. ரைட், இதுதான் முன் என்ட்ரன்ஸ். வருக வருக என வரவேற்கிறது. என்னோட தோட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், கார்டன் ஆஃப் பீஸ். இங்கே வந்தால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். செவ்வந்தி இலங்கையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். ரெண்டு பக்கத்துலேயும் செவ்வந்தி வச்சிருக்கேன். இதில் வந்து கோஜெட் தானாகவே முளைச்சி அவர் வருவார். காய காண இல்லை, இனித்தான் வருவார். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் தானா முளைச்ச கண்டு. ரெண்டு பக்கத்துலேயும் பந்தலில் மல்லிகை, ஊசி மல்லிகை வச்சிருக்கிறோம். வார வருஷத்துக்கு இப்போ 1-2 பூ தான் பூக்குது. வார வருஷம் பந்தலாக இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியே இந்த ரெண்டு பக்கத்துலேயும் இது இவர் இப்போ பூத்து முடிச்சிட்டாரு. இது சிக்பீஸ், ஆனால் இது பூ. இந்த பூவை சலாட்டில் போட்டு சாப்பிடலாம். தொங்கு விட்டுறதுக்கு ஜப்பான் ரோஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தது. ரெண்டு பக்கத்துலேயும் நட்டுதான், ஆனால் இன்னும் பூக்கலை. இப்போ தான் கொஞ்சம் தொழித்து கொண்டு வரார். இதில் இந்த மஞ்சளாக தெரிகிற அந்த இது வந்து பெருஞ்சீரகம். இதில் பூக்கண்டு இருக்கு. இதெல்லாம் பெருஞ்சீரக கண்டுகள் விழுந்து முளைச்சிருக்கு. இது வந்து பிஎஸ் செகண்ட் இயர் காய்க்குது. போன வருஷம் ஒரே ஒரு காய் தான் வந்தது. இந்த முறை ஒரு 2-3 காய். வெயிலுக்கெல்லாம் ஒதுங்கிட்டு பூக்கள் அப்படி இருக்கு. இதில் வந்து மின்ட் சிறுவங்காலேருந்து கொண்ட மல்லிகைகளை நேற்றில் வாசுக்கு வச்சிருக்கிறேன். இப்போ உழைச்சி கொண்டு வரேன். இந்த பக்கத்தில் இது வந்து இந்த பூக்கள் இப்போ தான் முளைச்சி கொண்டு வருது. செவ்வந்தி மீண்டும் செவ்வந்தி நேற்றுக்கு. இதால் இது வந்து துபாய் பூசணி. வேலியில் மேலே வந்து ஒவ்வொரு இதுக்குள்ளையும் தொங்க வர்ற பாஸ்கெட்டில் பூக்கண்டுகள் நட்டு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்க துபாய் பூசணி கண்டது வாடுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நிறைய பூசணி வந்திருக்கு. ஏன்னா துபாய் பூசணி பம்ப்கின். இந்த மற்றது ஓகே இருக்கிற இருக்குல்ல பம்ப்கின் இருக்கிறேன். வந்து கொண்டு இருக்குது. ரெண்டு சின்னதாக வருது. தொடர்ந்து வருது. ஒவ்வொரு இலைகளுக்கு வேலையும் வந்து வர பார்க்குது. கிட்டத்தட்ட மின்ட்டில் வாசனை அடிக்குது. இது ஒரு பூக்கண்டு. அடுத்த பக்கத்தில் இது ஸ்ரீலங்காவில் இருக்குது. இங்கே தான் வேண்டிங்க கிள்ளினது பூக்கண்டு. இது என்ன பேர் ஞாபகம் இல்லை. இது வந்து கீவி பழம். அப்படி பல வருஷம் காய்க்கும். இந்த பூக்கண்டு ஒன்று தான் நட்ட ஒரு சின்ன கண்டு இந்த வருஷம். ஆனால் அப்படி சடைச்சிட்டது. ஒரு சின்ன துண்டு வச்சது அவ்வளோ அழகாக வந்துட்டு. ஒரு பிரான்ச்சை வெட்டி வச்சது முளைச்சிட்டார். இப்படி இருக்க இங்கே இருக்கிறார். இங்கே ரெண்டு பக்கத்துலேயும் எனது பூக்கண்டு. இது வந்து கோஜெட் தானா முளைச்சவர் அப்படியே விட்டுட்டோம். கோஜெட்ன்றதுக்கு என்ன பூசணிக்காய் மாதிரி குண்டா வந்துட்டார். இன்றைக்கெல்லாம் அறுக்கணும். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுப்போம் சொல்லி எடுப்பேன். இது வந்து சுரக்காய் பொட்டில் கிரவுண்ட். நீளமாக வரும் ஒரு மெல்லிய பச்சையில் சுரக்காய். அது இப்போ தான் லேட்டாக தான் இது வளர வழிகிட்டது. பந்தல் இதற்கு
அப்படி நல்லா அடுத்த முறைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து மல்லிகை ஃபர்ஸ்ட் டைம் பூக்குது. இது சில நாள் வந்து 3 வருஷம். இது ஃபர்ஸ்ட் டைம் பூக்குது. பூத்து கொண்டிருக்கு. இது வாடாமல்லி, கற்பூரவல்லி. இது ஒரு ஆள் தந்தது இப்போதான். நாவல் பர்பிள் கிரேப்ஸ் திராட்சை. இது நான் செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் ஒரே ஒரு குலை வந்தது. இப்போ செகண்ட் இயர் நிலத்தில் வச்சோன்னே இப்போ பந்தலுக்கு ஏறி அது காயல் வந்திருக்கு. குளக்கா முந்திரிக்காய் நிறைய சுற்றி வா. ஒரு தூதுவளை ஒன்று பண்ணினது நடையில இருக்கிறார் சின்ன பொட்டில். இவங்களோட வாசல். இது மிஷின் இருக்கு. அதோட செவ்வந்தி, அப்படியே பூசணி. இது வந்து பச்சை கலர் பெரிய பூசணி. இது வந்து சும்மா ஒரு வெங்காயம் மாதிரி இருக்கும். அதில் வந்து பூ ஆரஞ்சு கலர். இது வந்து சும்மா தானாக விழுந்து முளைத்தது. விதை போடும்போது தவறுதலாக